ஜெனரேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கு படம். அது ஆக்டிங் வைஸ் அப்படி தெரியும், ஆனா அவரோட ரோல் தான் நல்லா பண்றாரு. இது வரைக்கும் அவர் பண்ண படத்துல இது பெஸ்டா இல்ல ஆவரேஜா? இல்ல படம் நல்லா இருக்கு. சாங்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன சாங்? எல்லா சாங்குமே வந்திருக்க. லவ் ஃபெயிலியர் சாங்கும் சரி, லவ் சாங்கும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கிட்ஸ் தான் பிடிக்கும் அந்த படம். இல்ல அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு இது அவ்வளவா செட் ஆகாது, கனெக்ட் ஆகாது படம். இந்த ஜெனரேஷன் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னாங்களே, அது கேஸ்ட பத்தி எல்லாம் பேசல. கேஸ்ட்ன்ற ஒரு இந்த டாபிக்கே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தான் பேசுறாங்க. தாலி அந்த சீன் அது எப்படி இருந்துச்சு? தாலி அந்த சீன்ல எதுவுமே ஆக்வர்டா எதுவுமே கிடையாது. மமிதா பைஜு நல்லா பண்ணிருக்காங்களா? சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த பேர் நல்லாவே இல்லையாமே? இல்ல நல்லா இருக்கு. அக்கா தம்பி மாதிரி இருக்கு. அது பேரே கிடையாதுங்க, படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு படம், ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, போரே அடிக்கல. And time போறதே தெரியல. For a debut director, I think it was really nice. Pradeep, it was, I mean, our acting என்ன சொல்லணும், அவர் எப்பவும் போல தான் சூப்பரா பண்ணிட்டு போயிட்டார். His screen presence is like there. அவர் இருந்தானா அவருக்கு மேல மட்டும் தான் கண்ணு போகுது. ஸோ மமிதா பைஜு அவங்க பேர் பிரதீப். கியூட்டா இருந்துச்சு சார், புதுசா இட் வாஸ் நைஸ் டு see. And அவங்க கூட ரொம்ப அழகாக. பிஆரோட பேர் வந்து மமிதா பைஜு தானா இல்ல? நான் கதையே சொல்லிடுவா? இல்ல I mean, I don't think so I can say anything, but it's worth, like எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி கூட்டிட்டு போய் பாருங்க. 2 மணி நேரம் உங்களுக்கு ஜாலியா போகும். இட்ஸ் நாட் லைக் ஃபைட்டு, ஸோ குழந்தைய கூட்டிட்டு போக முடியாதுலாம் கிடையாது. எல்லாரும் போய் பார்க்கலாம். பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிரிஞ்சு இருக்கா? கிரிஞ்சு அது 90s கிட்ஸ் மேபி கிரிஞ்சா இருக்கலாம். For me it was like very nice to see a nice love story. Love to, that's what I'm saying. For a debut director, it was really nice to see. Like நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. இட்ஸ் நாட் லைக் எப்பவும் பாக்குற கதை கிடையாது, எப்பவும் பாக்குற லவ் ஸ்டோரி கிடையாது. ஸோ ஊரும் பிளேட் சாங் சூப்பரா இருந்துச்சு, வைப் பாய்ஸ் செம்மையா இருந்துச்சு. என்ன எனக்கு பெரிய ஸ்கில்ல டிக்கெட் கிடைக்கலன்னா நானும் டான்ஸ் ஆடிப்பேன். பட் இட் வாஸ் வெரி நைஸ். லைக் எல்லாரும் ரொம்ப வைப் பண்ணி என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணி விசில் அடிச்சு பார்த்தோம். இந்த தீபாவளிக்கு யா ஃபன்னா. பிரதீப் ஹீரோ மெட்டீரியல் ஆயிட்டாங்க. அவர் எப்பவுமே ஹீரோ மெட்டீரியல் தான், லவ் டுடேல இருந்தே. ஸோ தேங்க்யூ. காலேஜ் பசங்கலாம் பார்க்குற மாதிரி இருக்கா இல்ல எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாம் தீபாவளிக்கு எந்த படம்? அது தெரியல, நாங்க மிச்சம் 2 படம் பார்த்ததும் தெரியும். டியூட் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் பண்ணுச்சு. நல்லா ஆசியன்றது ஃபர்ஸ்ட் படமா மியூசிக் பண்ணிருக்காப்ல, எப்படி இருந்துச்சு? ஓகே தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. நல்லா இருந்துச்சு. ஆனா 2 பேரும் வேற கம்பேரிசன் தான். ஒண்ணத்தை அப்பெல்லாம் இல்ல. நான் இப்போ வந்துட்டு எனக்கு எல்லா சிங்கர்ஸுமே பிடிக்கும், எல்லா மியூசிஷியன்ஸே பிடிக்கும். ஸோ நான் அனிருத் ஃபேன்னா அட் டைம்ல நான் டக்குன்னு ஏஆர் ரஹ்மான் போவேன், அப்புறம் அப்படியே போவேன். ஸோ டிஃப்ரெண்ட் தான், நோ கம்பேரிசன். புரியலன்னா பிஆரோட ஆவரேஜ் மூவினா இதுதாங்கறாங்க. ஆவரேஜ் மூவி அப்பெல்லாம் இல்ல, நான் படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இது ரஜினிக்காக 80sல பிளான் பண்ண படம்ன்ற மாதிரி ரஜினி மைண்ட்ல வச்சு எழுதின படம். அந்த அளவுக்கு ஏதாவது இருக்கா? நல்லா பண்ணிருக்காரா தெரியல. பிரதீப் ரங்கநாதனுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ரஜினி சாருக்கு அந்த நாயை கிஸ் பண்ற சீன் சத்தியாச்சு, அது எதுக்காக? அது ஒரு டைப் ஆஃப் சீன் தான். சோ நல்லா தான் இருந்துச்சு. இல்ல இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். ஆக்சுவலி தீபாவளி கரெக்டான படமா இது? எஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல யூசுவலா பாத்தீங்கன்னா பெரிய நடிகை படம் தான் வரும் தீபாவளிக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அப்கமிங் நடிகை படம் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? நல்லா தான் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் a different movie. டாபிக் ஒண்ணா தான் இருக்கும், பட் the way they took it was really good. இல்ல செலிப்ரேஷன் வந்து பெரிய நடிகைகள் நல்லா இருக்கும். Yeah, vibe wise தீபாவளிக்கு it's a really good one. மமிதா பைஜு and பிரதீப் காம்போ நல்லா இருக்கு. படத்துல எதிர்பார்த்து போனது எல்லாமே இருக்கு அதுல. நான் எதிர்பார்த்துலாம் எதுவும் வரல, எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடா வரும்போது இட்ஸ் ரியலி குட். இல்ல திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூவில கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆக்சுவலா கோர் ஒன் லைன் என்ன காஸ்ட் பத்தி எல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னாங்க. என்ன ஒன் லைன்? ஒரு லைன்னா எதுக்கு காஸ்ட், அதுதான். அது பத்தி தான் தான் வொர்க் அவுட் ஆகும், 90s வொர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி. அப்படிலாம் இல்ல சார். இன்னைக்கு யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகும். சாயோட மியூசிக் எந்த அளவுக்கு படத்துல ஒர்க் அவுட் ஆகுது? எஸ் நல்லா ரிலீஸ் பண்ண படம் நல்லா இருக்கு. படத்துல எப்படி? நல்லா தான் இருக்கு. அது சீன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கரெக்டா தான் அமைஞ்சிருக்கு. அந்த நாயை கிஸ் பண்ற சீன் ஒன்னு சத்தியாச்சு. அது வந்து சும்மா அவங்க கல்யாணம் ஆகுதுன்னு சொல்ல வந்தாங்க. சோ அந்த குஷியில பண்ணதுதான். சாய் வந்து அடுத்து அனிருத் சொல்றாங்க. அது உங்களுக்கு இல்ல அவங்க மியூசிக் நல்லா தான் இருக்கு. இந்த மேபி தனியா கேட்கும் போது டிஃபரெண்டா இருந்துச்சு, பட் மூவியோட பார்க்கும்போது இட்ஸ் ரியலி குட். ஊரும் பிளேட் படம் வீடியோ யா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அந்த மியூசிக் வீடியோவோட அந்த சீன்ஸ்க்கு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருந்தது. ஆக்சுவலி இன்னொரு ஹீரோயின் இருக்காங்கல்ல படத்துல, அவங்க என்ன ஹீரோயின்னு சொல்ல முடியாது.
அவங்க லாஸ்ட் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். கேமியோ சீன்ஸ் நிறையா இருக்கும். ரேட்டிங் ரேட்டிங் 10 கொடுப்பேன் சார். லவ் சீன்ஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரீசெண்டாக இருந்துச்சு. ஏன்னா புதுசா வேரியேஷன்ஸ் அதுல வந்து காலேஜ் வைப் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்துச்சு. இது ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஷிப்பா சின்ன வயசுல இருந்து இருக்கும். அதுவும் கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்த ஒரு சாங்ஸ் பிஜிஎம் ஆல்ரெடி கேட்டிருக்கோம்ல, இப்ப பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும். அது கொஞ்சம் வைப் கொஞ்சம் புதுசா ஃபைட் சீன் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? ஃபைட் சீன் ஓகே தான். கேஷ்லாம் யாருக்கு இதை அட்ராக்ட் பண்ணுது? புரியல. யாருக்கெல்லாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க? அஃபெக்ட் பண்ணு மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல லவ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு மேபி அதை அஃபெக்ட் பண்ணலாம். சொல்ல முடியாம சில பேர் இருக்கலாம், அதனால அஃபெக்ட் பண்ணலாம். ரேட்டிங் இந்த படத்துக்கு ரேட்டிங் ரேட்டிங் நீங்க எவ்வளோக்கு 5 10க்கா 9 ஓகே.